எங்களுடைய அதிமுக அரசாங்கம் அம்மா கவர்மெண்ட் இருந்தப்போ நாங்கள் 1132 கடையை மூடினோம். 5 வருஷம் உனக்கு வெக்கலாம் மாடம் இல்லை சூடு இல்லை சுரணம் இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு உனக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை ஆட்டி விட்டு இறக்கி விட்டுருக்காங்க மக்கள். அப்போ நீட்டு செல்லுபடியாகலை, நோட்டும் செல்லுபடியாகலை, ஓட்டு வேற பக்கம் போயிருச்சு. அப்போ ரூட்டை நீ மாற்றணுமா இல்லையா? மாவட்ட தலைவர், அமைச்சர் தான் மாவட்ட தலைவர், அந்த அமைச்சரோட பையன் தான் எம்பி, அந்த அமைச்சரோட பையன் தான் எம்எல்ஏ, அந்த அமைச்சரோட சொந்தக்காரன் தான் எம்எல்ஏ ஆக முடியும். அப்படின்னா திருச்சாவை விமர்சிக்கிறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் மூல விதை யார் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுமே மூல விதை போட்டவர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அதிமுகவின் ஐடி விங் நிர்வாகி நாச்சியால் சுகந்தி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புதுசாக வந்திருக்க அரசு நிறைய அதிரடி திட்டங்கள்லாம் விட்டுருக்காங்க. இப்போ 2500 ரூபாய் மகளிருக்கு உதவி தொகை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் தந்திருக்காங்க. வேற கேட்டிருக்காங்க, கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ நாள் அவங்க அந்த டைம் எடுத்துப்பாங்க? ஏன்னா இதுவரையிலையும் அமைச்சர்களோ யாருக்குமே பதவி பிரமாணம் மட்டும்தான் எடுத்திருக்காங்க, தவிர பதவிகள் இன்னும் கொடுக்கல. இது இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நான் மக்கள் மனசில் ஒரு நெகட்டிவிட்டியை பரப்ப விரும்பலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டே இப்போ தான் ஃபார்ம் ஆகியிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அந்த மே 10ஆம் தேதி பதவி ஏற்றதுனாலே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இன்னும் மினிஸ்டரையே அந்தந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது, இப்போ வரைக்குமே இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம பேசுகின்ற இந்த நிமிடங்கள் வரை ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இப்போ இந்த 1000 ரூபாய் போடலாம் சார், நம்ம மக்கள்கிட்ட நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அதெல்லாம் 2500 ரூபாய் பாசிபிள் இல்லை, பட் 1000 ரூபாய் போடலாம் சார் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கறது அங்கேருந்த மினிஸ்டர்ஸ் யாரும் கிடையாது. அது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சொன்னதான். ஸோ இது ஒரு வருட காலம், கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இது ஆஃபீஸர்ஸ் சொல்கிறது, அரசோட செக்ரட்டரிஸ் சொல்கிற வழி தான் அரசாங்கம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்களே லேர்ன் பண்ணுவாங்க. அது முதல்வராக இருந்தாலும் சரி, மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க இனிமேல் தான் அது என்ன ஏது ஒரு கவர்மெண்ட் இப்படி தான் ரன் ஆகுமா அப்படிங்கிறதையே அவங்க இனிமேல் தான் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரியல் கவர்மெண்ட். சரிங்களா? அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஸோ அது வரைக்குமே இட்ஸ் அ கவர்மெண்ட் ஹெடட் பை விஜய் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர், பட் ரன் பை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அப்படித்தான் இதை நான் பார்க்குறேன். ஆல்ரெடி 717 மதுக்கடைகளை மூட உத்தரவு விட்டுருக்காங்க. அதுக்கு 2 வாரம் அவகாசம் எடுத்திருக்காங்க. இப்போ 717 மதுக்கடைகள் மூடனதோடு இருக்குமா, இல்லை எக்ஸ்ட்ரா மதுக்கடைகள் மூடப்படுமா? இல்லை, இந்த மதுக்கடைகள் 717 மூடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ 2021 திமுக கவர்மெண்ட்டை வந்த உடனே மே 21 வந்தபோது அவங்களும் 500 கடை மூடினாங்கன்னு நீங்கள் இப்பயும் செக் பண்ணீங்கன்னா நெட்டில் அந்த செய்திகள்லாம் கிடைக்கும். எங்களுடைய அதிமுக அரசாங்கம் அம்மா கவர்மெண்ட் இருந்தப்போ நாங்கள் 1132 கடையை மூடினோம். கோர்ட் உத்தரவில் 500 கடைகளும், அது இல்லாமல் கோவில்களுக்கு பக்கத்தில் இருக்குது, ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குதுங்கிற மாதிரியான புகார்களுக்கு முன்னாடியே 1132 கடைகளை மூடினோம். அதுக்கப்புறம் திமுக அரசாங்கம் வந்தது. திமுக அரசாங்கம் வந்துட்டு 500 கடைகளை நாங்கள் மூடுறோம்னு சொன்னாங்க. ஆனால் அன்அஃபீஷியலாக அவங்க ஒரு 1000 கடைகளை திறந்தாங்க. அதுக்காக தான் செந்தில் பாலாஜிலாம் உள்ளே போயிட்டு வெளியே இப்போ நடமாடிக்கிட்டு இருக்காரு. அடுத்து திருப்பி எப்போ உள்ளே போவாருன்னு தெரியாது. ஸோ இப்போ இவங்க அந்த 717ன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் யாரோ ஒரு பழைய நடிகையோட அம்மா, புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அந்த படத்தில் நடித்த நடிகையோட அம்மா ஏதோ ஒரு வீடியோ போட்டாங்க, பயங்கர வைரல் ஆச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இங்கே பாருங்க கடையை மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு போன அடுத்த ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாக இருந்துச்சுன்னு அடுத்து வருது. ஸோ அதனால இந்த மாதிரி கூத்துகள்லாம் ஒரு ஒன் இயர் அது சாலிடாக உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். என்ன மீடியாவுக்கு ஒரே ஜாலி தான், நிறைய கண்டென்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு 1 இயர் வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டை நம்ம இவங்க செய்யறது தப்புனோ இல்லை இவங்க செய்வது சரி என்று பாராட்டவும் முடியாது, தப்புன்னு நம்ம குத்தி காட்டவும் முடியாது. ஏன்னா இது அரசு அதிகாரிகளால் நடத்தப்படுகின்ற அரசாங்கம் ஒரு வருடம். இது ஒரு சைடில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 4000 கடை இருக்கு, அந்த 4000த்துல 700 கடை நீங்க க்ளோஸ் பண்ணாலும் இருக்கிற மீதி கடைகளை நாங்களே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி கஜானா காலின்னு தானே சொல்றீங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க வருமானத்துக்கு, நாங்களே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோன்னு ஒரு தரப்பு மக்கள் அப்படியே போர்க்கொடியை தூக்குறாங்க. மது கடையில் உள்ள வேலை செய்கிறவங்கலாம் அவங்களுக்கு வேலை ஆல்ரெடி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். எடுத்த வாக்கிலே நீங்கள் மது கடைகள் மூடுறது அங்கே உள்ள ஊழியர்களை அது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இல்லை, அதாவது என்னன்னா விஜய் அவர்கள் ஒரு சிஎம் ஆவார் அப்படின்றத முழு உண்மையாக அவரே நம்பலை. மே
10க்கு முன்னாடி, மே 4க்கு முன்னாடி அவரே வந்து நம்ம கட்சி தாவேகா ஆட்சியா வைக்கும் அப்படின்றத அவரே வந்து ஒரு 100% உறுதியா நம்பல. பட் மக்கள் என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த திமுக கடந்த 5 ஆண்டுகள் ஒரு மிக கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்தது. இன்னைக்கு விஜய்க்கு இன்னைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ ஓட்டு போயிருக்கு அப்படின்னா, திமுகல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 56 லட்சம் ஓட்டுகள் போயிருக்கு. அப்ப அந்த ஓட்டு ஏன் போச்சு? அது அந்த 56 லட்சம் பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு பாரம்பரியமா எப்பயும் எங்க தாத்தா போட்டார், எங்க அப்பா போட்டார், நான் போட்டேன்னு அந்த 3 ஜெனரேஷனா சொல்ற ஆட்கள் தான் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அப்ப ஏன் போட்டாங்க? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உதயநிதி வந்து அடுத்த தலைவர் அப்படிங்கிறத அவங்க ஏத்துக்கல. 2வது இந்த 5 வருஷம் ஸ்டாலின் அரசாங்கம் வந்து நடந்த விதம் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வெறுப்பை உண்டு பண்ணிருக்கு. ஸோ அப்பதான் ஒரு 56 லட்சம் ஓட்டு அந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாம் தமிழ்ல இருந்து 4% ஓடு 16 லட்சம் ஓட்டு அங்கிட்ட போகுது. இங்க அதிமுகல இருந்தும் 30 லேக்ஸ் ஓட்டு அந்த பக்கம் போகுது. அப்ப என்ன அப்படின்னீங்கன்னா விஜய் அவர்களே இவ்வளோ ஒரு ஓட் பேங்க் வந்து தனக்கு இங்கிட்ட ஒரு 56 லட்சம், அங்கிட்ட ஒரு 36 லட்சம், இங்கிட்ட ஒரு 16 லட்சம் இம்பூட்டும் நமக்கு வரும் அப்படின்றத அவர் நம்பல, எதிர்பார்க்கல. சரிங்களா? அப்ப இது எதிர்பாராத விதமாக நடந்த உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். நான் தான் வருவேன் அப்படின்னு ஹோப்ஃபுல்லா ஒருத்தங்க எதிர்பார்த்து ஒரு பார்ட்டி எதிர்பார்த்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கும் நீங்க வந்து ஒரு ஃப்ளூக்ல அடிக்கிறதும் இருக்குல்ல. இப்ப நீங்க ஒரு ஆவரேஜா ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வருவீங்க மேடம். அப்பா இதுல நம்ம ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டா போதும். அன்னைக்கு ஏதோ உங்க பேப்பரை திருத்தின ஒருத்தர் வந்து உங்க மேடம் வந்து ஒரு நல்ல மூடுல இருந்திருப்பாங்க. நீங்க ஒரு குத்து மதிப்பா எழுதின கதைக்கு கூட அவங்க ஃபுல் டிக் அடிச்சு விட்டு ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும்னு நினைச்சுப்பீங்க. அது பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடிச்சிருக்கோம். அப்ப பேப்பரை பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி அமைஞ்சதான் இந்த கவர்மெண்ட். இது வந்து நான் தாவேகாக்கு விஜய் என்பவர் ஒரு சிறந்த லீடர், அவரு மாபெரும் தலைவர், அவர் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரும் அறிவார்ந்த மக்கள் அப்படின்லாம் யாராவது ஓட்டு போட்டாங்களா? விஜய் என்கின்ற ஒரு ஒற்றை மனிதருக்கும் அந்த விசில் என்கிற சின்னத்துக்கும். அப்ப இங்க முழுக்க இந்த கிடைச்சிருக்க இந்த 1.25 கோடி ஓட்டு யாருக்கு? விஜய்ங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கு தான். வேற யாருக்காவது நம்ம தொகுதியில இந்த நபருக்கு தான் போடுறோம்லாம் யாரும் உணர்ந்து போடல. 4வது பட்டன் விசில் இருக்கும், போய் அழுத்து. 4வது பட்டன் விசில் இருக்கும், போய் அழுத்து. இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம். போனாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, ஓ இதான் பிகில் இருக்குது, விசில் இருக்குது, இருக்கணும்னு டக்குன்னு அழுதிட்டு வந்துட்டாங்க. அதுதான் இங்க நடந்ததே ஒழிய. அதனால வந்து இந்த அரசாங்கம் விஜய் என்கிற ஒரு பெரிய நடிகருக்கு கிடைத்த ஓட்டு, விஜய் என்கிற தலைவருக்கு கிடைத்த ஓட்டா அப்படிங்கிறதா மக்கள் இப்பதான் பார்ப்பாங்க. சரிங்களா? அப்போ இதுல வந்து டாஸ்மாக் கடைகளை மூடுவது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியா நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது நடக்கவும் நடக்காது. ஏன் அப்படின்னீங்கன்னா அவர் அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடந்த போதும் சரி, அதிமுக அரசாங்கம் நடந்த போதும் சரி, அரசின் ஒரு குறிப்பிட்ட சதவீத வருவாய் அப்படிங்கிறது டாஸ்மாக்ல இருந்து தான் வருது. சரிங்களா? இன்னொன்னு பத்திரப்பதிவுல இருந்து வரும். இதை வச்சுதான் கவர்மெண்ட்டை நீங்க ஒரு ஸ்லோவா இப்ப இந்த 1000 ரூபாய் போடுறதெல்லாம் அந்த வருமானத்துல இருந்து தான் போட முடியும். சரிங்களா? அப்ப இது ரெண்டையுமே நிறுத்த முடியாது. இந்த பக்கம் உங்களுக்கு டாஸ்மாக் வருமானத்தை நிறுத்தினாலும் கவர்மெண்ட் ரன் ஆகாது. அந்த பக்கம் பத்திரப்பதிவுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் இப்ப கொண்டு வந்தீங்கன்னாலும் இதாது. இப்ப திமுக ஆட்சி செஞ்ச அந்த நேரங்கள்ல என்ன பண்ணுச்சு, அது வந்து பத்திரப்பதிவு துறையோட வருமானத்தை உயர்த்தி விட்டுருச்சு. சரிங்களா? அப்ப இப்ப என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, நீங்க டாஸ்மாக வந்து வருமானத்தை நிறுத்தினால் பெண்களுக்கு கிடைக்குது இல்லையா? இப்ப இந்த 2500 ரூபாய் சொல்லிட்டு 1000 ரூபாய் அது கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ 1000 ரூபாய் வேணுமா, டாஸ்மாக நிறுத்தணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு. 1000 ரூபாய் வேணும்னா டாஸ்மாக் ரன் ஆகும். சரி, எனக்கு இந்த 1000 ரூபாய் நீங்க கொடுக்குற இந்த 1000 ரூபாய் எனக்கு வேணவே வேணாம், இந்த டாஸ்மாக மூடி தொலை, என் குடும்பங்கள் நல்லா இருக்கும், நான் நிம்மதியா 3 வேளை சாப்பிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் நினைத்தால், நீங்க அதெல்லாம் எதிர்பார்த்து தானே எல்லா பெண்களும் போய் போட்டீங்க விசில்ல. இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்குமே அந்த உரிமை இருக்கு. ஐயா விஜய் அண்ணா, நாங்கள் உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டோம்? டாஸ்மாக நீங்க மூடுவீங்கன்னு சொன்னீங்க, அந்த நம்பிக்கையில தான் வந்து போட்டோம். இன்னைக்கு நீ எனக்கு 1000 ரூபாயை கொடுத்துட்டு டாஸ்மாக அப்படியே அதே நம்பர்ல இந்த 717ங்கிறதுல ஒரு கண் துடைப்பு. சரிங்களா? அது எல்லா கவர்மெண்ட்டும் ஃபார்ம் ஆகும்போது பண்றதுதான். அப்போ இந்த கண் துடைப்பு வேலையே நீங்க செய்றீங்கன்னா, அப்போ திமுகவுக்கு மாற்றுனாங்க இல்ல அதிமுகவுக்கு மாற்றுனாங்க நீங்க வந்தீங்கல்ல, அப்ப அது பொய்ன்னு அவரே தன்னுடைய நடவடிக்கையால் அது நிரூபணம் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால டாஸ்மாக் மூடுவது அப்படிங்கிறது இந்த 5 ஆண்டுகளில் சாத்தியமே கிடையாது. தாவேக அரசு அமைஞ்சி ஒரு 15 நாட்கள் தான் இருக்கும்.
அதுக்குள்ள திமுக அரசு நீட்டை எதிர்த்து போராட்டம் பண்ண களமிறங்கியிருக்காங்க. உங்க கையில தானே 5 ஆண்டுகளை கொடுத்தாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நீட்டை நாங்க ஒழிச்சிருவோம், எங்களுக்கு அந்த ஐடியா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிதான் ஆட்சியை வாங்குனீங்க. இப்போ தாவேக அரசு புதுசா ஒரு அரசு வந்திருக்க ஒரு 15 நாட்குள்ள நான் வந்து நீட்டை எதிர்த்து போராட்டம் பண்றேங்கிறது என்ன மாதிரி ஒரு செயல்பாடுகள்? மேடம், அது திமுகன்றது இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி நாசமா போனதுக்கு காரணம் திமுக தான். அவங்க எல்லாமே வேற யாருமே கிடையாது. இந்த திமுக 3 லெட்டர் இல்லையா, இந்த 3 லெட்டர்னால தான் இந்த விஜய்ங்கிற 3 லெட்டர் வந்திருக்கு. சரிங்களா? அப்ப இது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த திமுக வந்து ஒரு நாசகார சக்தி. இப்ப இந்த ரீல்ஸ்லாம் முன்னாடி எல்லா குழந்தைகள்லாம் கூட சொல்லிட்டு இருந்துச்சுல தீய சக்தின்னு, இது ஒரு நாசகார சக்தி. இந்த நாசகார சக்தி என்ன பண்ணும்னா, இது எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா வேஷமும் போடும். இதுவே ஹீரோவாகும், இதுவே வில்லன் ஆகும், இதுவே ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவளாவும் மாறும். எல்லா ஈனத்தனத்தையும் கண்ணை மூடிட்டு செய்வாங்க. இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி 21ல ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நீ உதயநிதி ஊரா போய் என்ன சொன்னாரு? வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கிறவர்கள் நாங்கள் நீட்டை ஒழிப்போம்னு. 5 வருஷம் உனக்கு வெக்கம் இல்லை, மானம் இல்லை, சூடு இல்லை, சொரணை இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு உனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை ஆட்சியை விட்டு இறக்கி விட்டுருக்காங்க மக்கள். அப்ப திருப்பி நீங்க அந்த நாடகத்தை கிளப்புனீங்கன்னா, இதன் மூலமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, இந்த நாடக கோஷ்டிக்கு இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுயன்ஸ் கோஷ்டி பரவாயில்ல போல இருக்கு அப்படித்தானே போவான். ஏன்னா இவங்க வந்து 1960களில் தெருக்களில் நாடகம் போட்டு தான் கட்சியை வளர்த்துனாங்க. இப்ப விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்திருக்காரு? இன்ஸ்டா இன்ஃபுளுயன்சஸ் வச்சு. அப்போ நான் தெருநாடகம் போட்டவங்களை விட டெக்னாலஜி யூஸ் பண்ற இந்த குரூப் பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு இளைஞர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் 2K கிட்ஸ் இல்ல இது ஜென்ஜி ஏன் வந்து விஜயை வந்து இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அப்படின்னா, இந்த திமுக இந்த 5 ஆண்டுகளில் அவர் கருணாநிதியை விட்டுடுங்க, ஏன்னா ஜென்சிக்கு வந்து கருணாநிதி அவ்வளவுதான் தெரியாது. இந்த 5 ஆண்டுகளில் அவங்க பார்த்தது உதயநாமியும் ஸ்டாலின் அவர்களைத்தான். ஸ்டாலின் சார் என்ன பண்ணுவாரு? டீ கப்பை வச்சுக்கிட்டு டீ கடையில வந்து டீ குடிக்கிற மாதிரி ஒரு சீன் போடுவார். வாக்கிங் போறேன்னு ஒரு சீன் போடுவார். ஃபாரின் போவாரு, அங்க வண்டி ஓட்டுவாரு, சைக்கிள் ஓட்டுவாரு. அப்போ இந்த நாடகங்கள் கூட இந்த ஜென்சி ஜென்ரேஷன் கனெக்ட் ஆகவே இல்லை. இன்ஸ்டால இவங்க சொன்ன விஷயங்களோட எல்லாம் அவங்க ஈஸியா கனெக்ட் ஆயிட்டாங்க. அதுதான் இங்க ப்ராப்ளம். தட்ஸ் அ மெயின் ரீசன். அப்ப அதை வந்து யாருமே ரியலைஸ் பண்ணாம திருப்பி நீங்க 1960களில் போட்ட அந்த நாடகத்தையே நாங்க போய் ஆடுவோம் அப்படின்னீங்கன்னா, திருப்பி இப்ப வாங்கினீங்கல்ல ஒரு ஓட்டு, அதுவுமே அதல பாதாளத்துக்கு தான் போகும். அதனால தயவுசெய்து என்னன்னா, திமுக நம்ம மக்கள் நம்மளை வந்து கட்டையை கொண்டு அடிச்சிட்டாங்க, அதை ஏத்துக்கணும். ஓட்டுங்கிற ஒரு கட்டையை வச்சு நம்மளை ஓங்கி ஓங்கி அடிச்சு மண்டையை பொழந்து விட்டாங்க. அந்த ரியாலிட்டியை ஏத்துக்கணும். அப்புறம் அதை ஏத்துக்காம திருப்பி நீங்க நீட்டு நோட்டுன்னெலாம் நாடகம் நடத்தினீங்கன்னா, நீங்க கொடுத்த நோட்டை வாங்கிட்டு தானே இங்கிட்ட குத்தி விட்டாங்க ஓட்டை இல்லையா? அதையும் பார்க்கணும்ல. நீங்க கொடுத்த நோட்டோ அவங்கள்ட்ட செல்லுபடி ஆகல. இப்ப நீட்டுன்னு நீங்க ஏற்கனவே நடத்துற நாடகமும் செல்லுபடி ஆகல. அப்ப நீட்டு செல்லுபடி ஆகல, நோட்டும் செல்லுபடி ஆகல, ஓட்டு வேற பக்கம் போயிருச்சு. அப்போ ரூட்டை நீ மாத்தணுமா இல்லையா? ரூட்டை மாத்தணுமா இல்லையா? மாத்தாம நான் பழைய ரூட்லயே போவேன்னு சொன்னேன்னா, ஐயா இதை விட நம்மள ரொம்ப மோசமா மக்கள் மண்டைய கட்டை கொண்டு நிச்சயமா 2ஆ பொழந்துதான் விடுவாங்க. வேற வழியே கிடையாது. இல்ல பொய் சொல்லலாம், ஒரு அளவு சொல்லலாம். அதான் ஏக்கர் கணக்குல சொல்லுவாங்க. அடிச்சு கேக்குறவன் கேனா அடிச்சு அடிச்சு விடுறது. நானே எனக்கு ஐடியா இருக்கு, எப்படி சால்வ் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் நாங்க போராட்டம் பண்ண போறோம். என்னைய ஒரு புதுசா ஒரு அரசு அமைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாது, அதை கொஞ்சம் விடுங்கயா. அப்படி வெறுப்பு அரசியல்ல தான் அப்படி கீழே போயிருக்கு. கரெக்டான வார்த்தை நீங்க உபயோகப்படுத்தினது. வெறுப்பு அரசியல் தான் இவங்களை ஆட்சியில உட்கார வச்சிருக்கு. திமுகவின் மீது இருந்த அதீத வெறுப்பு. அது திமுக மேல நான் என்னோட பழைய இன்டர்வியூஸ் எல்லாத்துலயுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே, திமுகவின் மீது கோபம் அடைந்திருக்கிறவன் அதிமுக காரங்க கிடையாது, நடுநிலையா இருக்கவங்க கிடையாது. திமுக மீது அதீதமாக கோபமாக இருப்பவர்கள் திமுக காரர்கள் தான். திமுக காரர்கள் தான் உங்களை வீட்டுக்கு போக வைப்பாங்கன்னு சொன்னோம். அப்ப என்ன மாதிரி எளியவர்கள் சொல்வதை மக்கள் பெருசா நினைக்கல, திமுகவும் பெருசா நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. இப்ப உதயநிதி அவர்கள் ரீல்ஸ் அரசியல் பண்ணாதீங்க, ரியல் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களும் அவங்க ஆட்சி வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியாவை அவங்க கவர் பண்ணாங்க, நம்ம வந்து அதை கவர் பண்ணலை, நம்ம இனிமேல் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும், எலெக்ஷன் எப்போ அந்த வார்த்தை ஆரம்பிச்சதோ அதுலேருந்து முடிகிற வரைக்கும் யூடியூப்பை திறந்தா ஒரே ஆடு, இன்ஸ்டாவை திறந்தா ஒரே ஆடு, சின்ன சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்து தலைமைச் செயலகத்திலே ரீல்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை, அதனால தான் நம்ம தோத்து போயிட்டோம், இனிமே ஆக்டிவா இருக்கணும், எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல மேம்?
இல்லை இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க சோசியல் மீடியாங்கிறது ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக மாறிடுச்சு. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒத்துக்கணும். இப்போ பிஜேபி ஆட்சியில் ஆட்சியில் இந்த 12 வருஷமா இருக்கிறதுக்கும் சோசியல் மீடியா ஒரு பெரிய ரீசன் வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு எல்லா கட்சிகளும் சோசியல் மீடியாவை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இங்கே முக்கியம். இவங்க இதே திமுக ஒரு போன முறை அவர் கடைசியாக இது ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் விசிட் போயிருந்தார்ல, உலக முதலீட்டு எல்லாம் நான் ஈர்க்க போறேன்னு சொல்லி போயிருந்தார் பாரு, ஜெர்மனா எங்க லண்டன் எங்கெல்லாம் போயிருந்தார். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, வட இந்தியாவில் இருக்கிற இந்த ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கெஞ்சுறாங்க. ஐயோ எங்கால அங்கே ஊருக்கு போயிருக்காரு, ஃபாரின் போயிருக்காரு, அது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லிட்டு நீ ஒரு ட்விட் போடும், உனக்கு இவ்வளோ காசு அனுப்புகிறேன், உடனே ஜிபே பண்ணுறேன்னா அதெல்லாம் உடனே வந்தது. அப்போ இவங்க என்ன அப்படின்னீங்கன்னா, இவங்களும் சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தாங்க. சரிங்களா? ஏன்னா இவங்க வந்து திமுகங்கிற ஒரு கட்சி அது எப்பயுமே நாடகத்தால் வந்த கட்சி. அப்போ அந்த நாடகங்கிறது ஒரு காலத்துல ரியலா இருந்தது. இன்னைக்கு இவங்க பண்றது எல்லாமே ஃப்ராடு நாடகம். அப்ப அதை வந்து ஜென்சி அவங்க கூட கனெக்ட் ஆகவே மாட்டேன்டான். ஜென்சி மனசுல வந்து அதிமுகவை விட திமுகவை பத்தின ஒரு ஒப்பீனியன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, இவனுங்க ஃப்ராடு பயிலுங்க, திமுகனா ஒரு ஃப்ராடு பயிலுங்க, திமுகனா ஒரு திருட்டு கும்பல், திமுகனா காசை நல்லா கொள்ளையடிச்சு அவன் வீட்டுல வச்சிருக்கான். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரியே தான் இவங்களும் இருந்தாங்க. அப்புறம் திமுக வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவனை தவிர்த்து வேற யாரும் அரசியலுக்கு அந்த பதவிக்கு வரவே முடியாது. அவங்க அப்பா வருவாரு, மகன் வருவாரு, பேரன் வருவாரு, இந்த பக்கம் மாமா மச்சான் வருவான், இந்த பக்கம் மருமகன் வருவா, அப்படி அந்த பக்கம் தங்கச்சி வரும் கனிமொழி. நம்மெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அங்க சென்னையில தான் இப்படி இருக்குது, நம்ம ஊர் மாவட்டங்கள்ல பார்த்தா மாவட்ட தலைவர், அமைச்சர் தான் மாவட்ட தலைவர், அந்த அமைச்சரோட பையன் தான் எம்பி, அந்த அமைச்சரோட பையன் தான் எம்எல்ஏ, அந்த அமைச்சரோட சொந்தக்காரன் தான் எம்எல்ஏ ஆக முடியும் அப்படின்னா, அப்ப கட்சியில இருக்கிறவங்க ரொம்ப ஒரு வெறுப்பு மனநிலைமைக்கு ஆளானதுனாலதான் இந்த ரிசல்ட்டே. அப்ப இது அவங்க அதை கரெக்ட் பண்ணாம நீங்க அதெல்லாம் தான், அதைத்தான் ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்ட் பண்ணணும். இந்த உங்க உள்ள இருக்கிற இந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த 70+ இருக்காங்களே, குறிப்பா KN நேரு, ஏவா வேலு, இந்த சென்னையில இந்த சேகர் பாபா தூக்கி போட்டு மிதிக்கணும் ஃபர்ஸ்ட். அவரு இன்னைக்கு ஒரு முதல்வரையே தோற்கடித்த பெருமை அப்படின்னா யாருக்கு சேரும்? அது சேகர் பாபா. சேகர் பாபா கண்மூடித்தனமா முதல்வர் நம்பினதுனாலதான் அவரை கொண்ட பொறுப்புல விட்டாரு. சேகர் பாபு ஜெயிச்சிட்டா அப்படி. இன்னைக்கு அவரு எம்எல்ஏ, முதல்வரை கொண்டு போய் வீட்டுல உட்கார வச்சிட்டீங்கல்ல, முடிச்சிட்டீங்கல்ல. அப்போ இது சேகர் பாபு வந்து வேற யாரோட அட்வைஸை கேட்டு கூட இதை செஞ்சிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குல்ல, நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி இந்த ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வந்தாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி நான் சொன்ன அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இந்த பழைய ஆட்கள் எல்லாத்தையுமே இந்த மாவட்ட பொறுப்பாளர்ல இருந்து தூக்கி போட்டுட்டு அங்க வந்து உண்மையிலேயுமே இந்த கருப்பு சிவப்பு என் தாரக மந்திரம்னு நினைக்கிறவங்கள தூக்கிட்டு வந்து வச்சா மட்டும்தான் ஏதாவது பாசிட்டிவா ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இன்னுமே அந்த பழைய அமைச்சர்களே தான் மாவட்ட செயலாளர்கள், அவங்க சொந்தக்காரங்களே தான் எல்லா பொறுப்புக்கும் வர முடியும், வாரியம் போட்டா கூட அவன் சொந்தக்காரன் தான் வந்து உட்காந்துப்பான் அப்படின்னா அப்புறம் எப்படி கட்சி வளர்க்க முடியும்? அதுதான் இங்க இப்ப சிக்கல். வயது மூப்புல இருக்கவங்க தான் தன்னால வந்து பதவி விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த மொத்த கட்சியுமே க்ளோஸ் ஆகும். அது வந்து முன்னாடி எல்லாம் பாராளுமன்றத்தை சொல்லுவாங்க, அது வந்து ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு திமுக வந்து அந்த அறிவாலயம் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி தான் ஆயிடுச்சு. நீங்க யங்ஸ்டர்ஸ்ன்னு சொன்னா உதயநிதி அண்ட் அல்மின் மகேஷ், TR பாலு பையன் TRB ராஜா. அதுல TRB ராஜாவுக்கு அறிவு கிடையாது, ஆனா ஏகத்தால மட்டும்தான் ஏக்கர் கணக்குல அவருக்கு இருக்குது. அன்பில் மகேஷ் வந்து அவரையும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி காட்டிப்பாரு, ஆனா அவரு 5 வருஷம் அவரோட பள்ளிக்கல்வித்துறையை ஒழுங்கா நிர்வாகம் பண்ணலைங்கிறது தான் அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள். அப்போ இந்த யங் ஃபேஸஸா 3 பேர்த்த இப்ப சொல்றாங்கல்ல, TRB ராஜா யாரு? TR பாலுவோட பையன். அன்பில் மகேஷ் யாரு? பொய்யாமொழியோட மையம், அவரோட தர்மலங்கத்தோட பேரன். இவர் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட பையன். அப்ப இந்த வாரிசு அரசியல்ல தான் இந்த யங் ஜென்ரேஷனும் வாரிசு அரசியல்ல வந்தவன் தான். அப்போ உழைச்சவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கேள்விதான் இன்னைக்கு அந்த பக்கம் விசில போய் எல்லாம் ஊதி தள்ளிட்டாங்க. அந்த கேள்விதான் வந்திருக்கீங்க, யங் ஃபேஸஸ்ன்னு நீங்க காட்டுறீங்க, பட் அவங்களுமே வந்து நெப்போ கிட்டா இருக்காங்க அப்படின்னா நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? அது ஏன் திமுகல மட்டுமே இந்த வாரிசு அரசு தொடர்ந்துகிட்டே இருக்கு? அது எல்லாமே அது அண்ணா காலத்துல இருந்த போது இல்ல,
என்னைக்கு வந்து திமுகங்கிறது கருணாநிதி அவர்களுடைய கைக்கு வந்ததோ அன்னைக்கே வந்து கட்சி இந்த மாதிரி ஒரு வாரிசு அரசியலை தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சியாக தான் வந்தது. அதில் வந்து அந்த பழைய மினிஸ்ட்ரியில் இருந்தவங்களாம் கருணாநிதி ஐயாவோட காலங்களில் இருந்தவங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே அவங்களுக்கு 2 தாரங்கள் இருக்கும், 2 மனைவிகள் இருப்பாங்க மேக்சிமம் எல்லாத்துக்குமே. அதில் பார்த்தீங்கன்னா முதல் தாரத்து மனைவியும் வந்து மனைவியோட பிள்ளைகளும் வந்து பதவிக்கு அடிச்சுப்பாங்க, 2ஆம் தாரம் பிள்ளைகளும் வந்து அடிச்சுப்போம். அதில் தான் வந்து இங்கே இந்த சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய பிள்ளைகள்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு செத்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியாக ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இருந்துச்சு. அதனால இங்கே அரசியல் அப்படிங்கிறதே வந்து இன்னைக்கெல்லாம் த்ரிஷாவை வந்து த்ரிஷான்லாம் வந்து பேசுகிறாங்க இல்லையா, த்ரிஷாவை விமர்சிக்கிறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் மூல விதை யார் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுமே மூல விதை போட்டவர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு முடியாத நேரமா இருந்தாலும் எங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். ஓகே.